ஒன்று தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்துக்குள்ளே நாம் வருகிறோம். இந்த 3வது அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களை நம்ம கவனித்தோம்னா அதுக்கு முந்தின அதிகாரத்தில் உள்ள கடைசி 7 வசனங்களோட கோர்வையாக வர்ற வார்த்தைங்கிறது தெரியும். ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்தே தொடர்ந்து அப்படியே வாசித்தோம்னா தான் இதனுடைய கான்டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 2வது அதிகாரம் 14வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனிதர் யாவருக்கும் விரோதிகளுமாய் இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறபடினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகி நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருக்கிறவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். ஆகையால் நாங்கள் பொறுத்திருக்க கூடாமல் அத்தனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம் அப்படின்னு சொல்லுகிறான். இப்போது தீமோத்தேயு பவுலினால அனுப்பப்பட்டதுக்கு உண்டான காரணத்தை இத்தனை வசனங்களில் சொல்லுகிறான். நாங்கள் உங்ககிட்ட புறப்பட்டு வரும்போது நீங்கள் ஒரு உபத்திரவத்தில் சந்திக்கிறவர்களாக இருந்தீங்க. அந்த உபத்திரவத்தை நீங்கள் சந்தித்ததின் விளைவாக உங்களுக்குள்ள பாதிப்பு எதுவும் உண்டாயிருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது. அது ஏதாவது பாதிப்பு உண்டாகாதபடிக்கு உங்கள் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துறதுக்காக நான் என்னிடத்துலேருந்து ஒரு ஆளை உங்ககிட்ட அனுப்பி உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் ஊட்டுறதுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிறான். ஸோ இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும்னா அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் ஒரு முறை வாசித்துக்கிட்டோம்னா தான் என்ன நடந்தது, இப்போ பேசுகிறது எதை பற்றி பேசுகிறான்னு என்று சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா தெசலோனிக்கே பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்ததை பற்றி சொல்லியிருக்கு. அங்கே வந்து பிரச்சனை வந்துச்சு, அங்கேருந்து அவன் புறப்பட்டு வெளியே வந்தாங்கிறது அந்த 17வது அதிகாரத்தில் வருது. தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து பெரேயா பட்டணத்துக்கு பவுல் அவர்களால் அனுப்பிவிடப்பட்டான்னு சொல்லியிருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிடப்பட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த பட்டணத்தை விட்டு போன்றது மட்டும் இல்லை, இங்கேருந்து அந்த குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறது தான் அனுப்பிவிடுறது. ஸோ அவங்களுடைய டைரக்ஷன் பேரில் தான் அவன் பெரோயா பட்டணத்துக்கு வரான். ஸோ பெரோயா பட்டணத்துலேருந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான். அங்கேயும் பிரச்சனைகள் வருது. அங்கேருந்து புறப்பட்டு பெரியப்பட்டினம் ஒரு துறைமுக பட்டணம் கிடையாது. ஸோ ஒரு கடல் துறைக்கு போகணும். அந்த கடல் துறை அங்கேருந்து ஒரு 32 கிலோமீட்டர். கடல் துறைக்கு போய் அங்கேருந்து கப்பல் பிடிச்சி அத்தனை பட்டணத்துக்கு வராங்க. அத்தனை பட்டணம் 402 கிலோமீட்டர் கடல் பிரயாணம். இது ஒரு 32 கிலோமீட்டர். இப்போது தெசலோனிக்கேலேருந்து அவங்க அனுப்பி விட்டாங்க. பெரேயா பட்டணத்துலேருந்து அத்தனை பட்டணத்துக்கு இவனை அனுப்பி விட்டதாக சொல்லலை, இவன் கூடவே வந்து அத்தனை பட்டணத்தில் விட்டுட்டு திரும்பி வராங்க. ஸோ கொண்டு போய் அங்கே விடப்படுகிறான். அங்கே கொண்டு போய் பிரயாணத்தில் கூடவே வந்து கொண்டு போய் விட்டுட்டு கிளம்பும்போது அவங்களுக்கு பவுல் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். என்னென்னு, நீங்கள் என்னை மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க,
என் டீமில் 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. யார்? தீமோத்தேயும் சீலாவும் அங்கே இருக்கிறாங்க. நான் இங்கே அத்தனையில் வெயிட் பண்ணுறேன். நீ என்ன பண்ணுங்க, அவங்க 2 பேரை என்னிடத்துல குயிக்காக அனுப்பி விடுங்க, அப்படி டிலே பண்ண வேண்டாம், அவங்க 2 பேரை உடனே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இவன் அத்தனை பட்டணத்தில் வெயிட் பண்ணுறான். அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும்போது என்ன நடந்ததுங்கிறத அந்த அப்போஸ்தலர் 17ஆவது அதிகாரத்தின் கடைசி பகுதியில் நம்ம பார்க்குறோம். அந்த மார்ஸ் மேடையிலேருந்து அவன் பண்ண பிரசங்கம், அதனுடைய ரிசல்ட்டு, அது எல்லாத்தையும் நம்ம 17ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம். 18ஆவது அதிகாரம் ஸ்டார்டிங்கில் அவன் அங்கேருந்து புறப்பட்டு கொரிந்துவுக்கு வந்தான்னு சொல்லியிருக்கு. ஆனால் இதுக்கு இடையில், இந்த பிரசங்கத்துக்கும் இங்கேருந்து புறப்பட்டு போகிறதுக்கும் இடையில் தீமோத்தேயுவும் சீலாவும் இவனிடத்துல திரும்பி வந்துடுறாங்க அத்தனை பட்டணத்துக்கு வந்த அந்த 2 பேரை பவுல் திரும்ப அவங்க வந்த டைரக்ஷன்லேயே திரும்ப அனுப்பி ஏறக்குறைய ஒரு 514 கிலோமீட்டர் அவங்க திரும்ப ரிட்டர்ன் ஜர்னி. அங்கேருந்து அவங்க அந்த கடல் துறைக்கு போகணும், அங்கேருந்து பெரையாவுக்கு போகணும், பெரையாலேருந்து தெசலோனிக்கேக்கு போகணும். 514 கிலோமீட்டர் திருப்பி அனுப்பிச்சு தெசலோனிக்கேயில் இருக்கிற சபை ஸ்ட்ராங்காக தான் இருக்குதா, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா, அவங்க தாக்கு பிடிச்சாங்களா, அவங்க நிலவரம் என்னவா இருக்குது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நீங்கள் போய் அவங்கள சந்தித்து எனக்கு செய்தி கொண்டு வாங்கன்னு சொல்லி 514 கிலோமீட்டர் அவங்கள அனுப்பி விட்டான். அவங்கள இப்படி அனுப்பிட்டு பவுல் அங்கேருந்து புறப்பட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வராங்க. கொரிந்து பட்டணத்துக்கு இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர். இப்போது இங்கேருந்து 514 கிலோமீட்டர் அங்கே போய் பார்த்துட்டு அங்கே செய்தியை சேகரிச்சுக்கிட்டு அங்கேருந்து அவங்க திரும்ப அத்தனைக்கு வரல, நேராக கொரிந்துவுக்கு பவுல் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்த சம்பவம். ஸோ இந்த முதல் 2 வசனங்களில் நம்ம பார்த்தது, அத்தனை பட்டணத்தில் நான் தனித்து விடுகிறது பரவாயில்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லி நான் அவங்கள அனுப்பிவிட்டேன், உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ பாரத்தோடு நான் இந்த காரியத்தை அவன் செய்தேன்னு சொல்லுகிறான். இப்போ 3-4 வசனங்கள், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த 2 வார்த்தை இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், நம்பர் 1. நம்பர் 2, இப்படி உபத்திரவம் வரும்னு முன் அறிவித்தாங்க. இதை முன் அறிவித்தது மட்டும் இல்லை, நியமிக்கப்பட்டிருக்கிறோம்னு அவங்க அறிந்திருக்கிறார்கள்னு சொன்னால் அவங்களுக்கு அறிவித்தது யாரு? இவங்க தான். ஸோ இவங்களுடைய டீச்சிங்லேயே கிறிஸ்துவுக்காக பாடுகளும் உபத்திரவங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அங்கம் என்கிறத சேர்த்தே தான் போதிச்சாங்க, அதை மைனஸ் பண்ணி போதிக்கலை. அதுதான் அதில் காரியமே. சுவிசேஷம்னு சொல்லி வரும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு உள்ளே வந்த அப்புறம் கர்த்தருக்காக நீ பாடுபடணும்னு சொல்கிறது வழக்கமாக போச்சு. சபைக்கு ஒரு போதனையாம். தெருவில் சுவிசேஷம் சொல்லும்போது இதை அங்கே சொல்லக்கூடாதான், இதை அங்கே சொன்னோம்னா எவனும் வரமாட்டாங்க, அங்கே வேற பேசணும், அங்கேருந்து உள்ளே கொண்டு வந்த அப்புறம் இங்கே கரெக்டாக சொல்லணும்னு சொல்லி ஒரு விதமான ஒரு ஐடியா இருக்குது. சுவிசேஷம் அது இல்லை. சுவிசேஷம் மொத்தமாக தான். இயேசு கிறிஸ்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தெளிவாக தான் இருக்கிறார். அப்போஸ்தலரும் ஆதி சபைக்கு அவங்க எங்கே போனாலும் உபத்திரவங்களை அந்த டாப்பிக்கை சேர்த்து தான் சொல்கிறாங்க. நமக்கு முன்னாடி அவர் வந்தவர், அவர் உபத்திரவப்பட்டார், அவரை பின்பற்றுகிற நாம் அதே தான் எதிர்பார்க்கணும். உலகம் அவரை எப்படி ட்ரீட் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணும். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் இவங்களுடைய டீச்சிங். ஸோ இந்த சபை அதை கண்டு ஆச்சரியப்படலை, அது அந்த உபத்திரவத்தை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைய சபை அப்படி சொல்ல முடியல, அதுதான் பிரச்சனை. இன்றைய சபை ஆசீர்வாதங்களையே தேடி கர்த்தர் சுகம் தருவார், கர்த்தரை தேடுறவங்கெல்லாம் சுகமாக இருப்பார்கள் என்று சொல்லியே போதிக்கப்படுறதுனால உபத்திரவம் வந்துட்டா ஷாக் ஆகிடுறாங்க, அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ண முடியல, அது எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதற்கென்றே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் இது அவங்களுக்கு இப்படி வரும் என்று சொல்லி முன்னறிவிக்கப்பட்டு சொன்ன மாதிரியே அது நடந்தது என்று சொல்லியும் சொல்கிறத பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது
1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஸோ விசுவாச வாழ்க்கையை ஒரு போராட்டம் என்று சொல்லியே சொல்லுகிறான். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அந்த போராட்டமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அதுதான் உன்னுடைய அழைப்பே. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2:19-21 வரைக்கும், 1 பேதுரு 2:19-21 வரைக்கும், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். பவுல் வேறு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அங்கே அந்த சபைக்கு எழுதும்போது சொல்கிற அதே வார்த்தையை பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அதே எக்ஸாக்ட் வார்ட், நீங்கள் அதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்கிறத பார்க்குறோம். ஸோ அவங்களுக்குள்ள இந்த கான்செப்ட் ஒரு புதிய கான்செப்ட் கிடையாது. எல்லாருமே உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். இதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி பாடுபட்டால் தேவனுக்கு முன்பாக அது பிரீதியாக இருக்கும் என்று சொல்லி பேதுரு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பவுல் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு, இப்போ அப்படி வந்ததுனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நீங்கள் இதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் என்ன சொல்கிறேன், 5வது வசனத்தில் 1 தெசலோனிக்கர் 3:5 ஆகையால் நான் பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படி அவனை அனுப்பினேன் அப்படின்னு சொன்னான். இப்போ பவுலுக்கு பெரிய ஒரு இது என்னன்னு சொன்னால், ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், சோதனைக்காரன் இடையில இந்த பிரச்சனைகளை காமிச்சு அவங்கள விசுவாசத்துலேருந்து பின்னடைய பண்ணியிருப்பானோங்கிறது இவனுக்கு டவுட். இப்போ சோதனை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும்னா பவுலுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு கேப் உண்டு பண்ணணும். அந்த இடைவெளி எப்படி உண்டு பண்ணலாம்? பவுல் மேலே அவங்களுக்கு மனக்கசப்பு உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. பவுல் சொல்கிற வார்த்தைகளை அவங்க உள்ளே வாங்க மாட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாமே அடிபட்டு போயிடும். ஸோ சாத்தான் அதை செஞ்சுட்டு இருப்பானோன்னு ஒரு பயம் இருக்குது இவனுக்கு. அதனால் பர்சனலாக போய் நேரில் அவங்கக்கிட்ட பேசி அவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்மளை பற்றி எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி தான் தீமோத்தேயுவை அனுப்புகிறான். ஸோ தீமோத்தேயு 514 கிலோமீட்டர் ரிட்டர்ன் போகிறான். இப்போது கொரிந்துவில் இருந்த பவுலுக்கு இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த தீமோத்தேயு நல்ல செய்தி கொண்டு வரான். 6-8 வரைக்கும் உள்ள வசனங்களில் இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்கள் பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதுனாலே சகோதரரே எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம் அப்படின்னு சொல்கிறான். பவுலுக்கு பெரிய ரிலீஃப். வந்த நியூஸ் நல்ல நியூஸ். என்னன்னு, அவங்க விசுவாசத்திலும் அன்பிலும் இருக்கிறாங்கன்றது மட்டும் இல்லையா, இவர்கள் பேரில் எப்படி இருக்காங்களாம், பட்சமாக இருக்கிறாங்களாம். இவங்க பேர்லேயும் பட்சமாக இருக்காங்க. எப்படி பவுலுக்கு அவங்கள பார்க்கணும்னு ஆசையாக இருக்கோ, ரெண்டு ஒரு தடவை நானும் வரணும்னு ஆசைப்பட்றனோ, அவங்கள பார்க்குறதுக்கு எவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறோம், அதே போல் அவங்களும் பவுலின் முகத்தை பார்க்குறதுக்கு வாஞ்சையாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பிணைப்பில் நடுவில் இடைவெளி உண்டாகலை, அதே உறவு இருக்கின்றது இவனுக்கு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 8வது வசனத்தில் சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஸோ உங்களை பற்றி இந்த செய்தி வந்தது பார்த்தீங்களா, இதை கேட்ட அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சுன்னு சொல்கிறான்.
நீங்கள் கர்த்தருக்குள்ளே பிழைச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே பிழைச்சிருப்போம். நாங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறீங்கன்னா நாங்கள் இங்கே பிழைச்சிருப்போம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் அவன் சொல்கிறான். 9-12 வரைக்கும், மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்தில் எங்களை நேராக வழி நடத்துவாராக. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனிதரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறான். இப்போ இங்கே இந்த பகுதியில் எனக்கு சந்தோஷமான செய்தி வந்துருச்சு. அந்த சந்தோஷமான செய்தி நிமித்தம் நான் என்ன செய்கிறேன்? தேவனை அப்படி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தேவன் எங்களை மறுபடியும் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரணும், நாங்கள் உங்களை நேரில் பார்க்கணும், உங்களுடைய விசுவாசத்துக்கு உண்டான குறைகளை நீக்கணும், உங்களுக்கு இன்னும் போதிக்கணும்னு சொல்லி எங்களை அங்கே வழி நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து அந்த விசுவாசத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது அந்த 12வது வசனம் கடைசியில் வரும்போது, நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும்னு சொல்கிறான். இப்போது நாங்கள் உங்கள் மேலே அன்பு வச்சோம், அதுக்கு ஒப்பாக நீங்கள் எங்கள் மேலே அன்பு வைக்கிறீங்க, அது ஓகே. அதே சமயத்தில் நீங்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அன்பு பாராட்டணும்னு சொல்கிறான். சபைக்குள்ளே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அன்பு பாராட்டுறது மட்டும் இல்லையா, மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் கூட நீங்கள் அன்பு பாராட்டணும். மற்ற எல்லா மனுஷர் தான் இவங்களை துன்பப்படுத்துகிறவங்க. இவங்களை துன்பப்படுத்துகிறவங்களையும் அவங்க சேர்த்து என்ன சொல்கிறான், மற்ற எல்லா மனுஷரிடத்துல நீங்கள் அன்பு கூறணும் என்று சொல்லிட்டு அந்த அன்பில் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்துவங்கவும் செய்யணும்னு சொல்கிறான். 13வது வசனத்தில் வரும்போது, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இப்போ இன்னைக்கு டேட்டில் நீங்கள் அன்பு கூறணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி டேட்டில் நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுக்காக சந்தோஷம்னு சொல்லுகிறான். இன்றைக்கி டேட்டில் நீங்கள் விசுவாசத்தில் நல்லா இருக்கிறது சந்தோஷம்னு சொல்கிறான். இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே இது நாளைக்கு வரப்போகிற கர்த்தருடைய வருகையில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு பற்றி பேசுகிறான். இப்போ இன்றைக்கி இது இருந்தால் இது நல்லது, இது வளர்ச்சிக்கு சரியாக இருக்கும், இது பிணைப்புக்கு சரியாக இருக்கும், இதெல்லாம் சொல்கிறது ரைட்டு. ஆனால் இதை அப்படியே அதோட அவர் வரும்போது இது எப்படி இருக்கும், இன்றைக்கி இப்படி இருந்தால் இதனுடைய விளைவு அவர் வரும்போது எப்படி இருக்கும்னு சேர்த்து சொல்கிறத பார்க்குறோம். ஆக்சுவலாக இது செகண்ட் டைம் வருது. ஃபஸ்ட் டைம் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் 19வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், அவர் வரும்போது இது உங்களுக்கு இப்படி இருக்கும்னு சொல்கிறத பார்க்கலாம். 2:19 ஒரு நிமிஷம். எங்களுக்கு நன்மையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாயிருப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது, நீங்கள் அன்பு வச்சு நீங்கள் இது பண்ணுறது ஓகே, அது எதுக்கு பிரயோஜனமாக இருக்கும்? கர்த்தராகிய கிறிஸ்து வரும்போது நீங்கள் அவருக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி இன்னைக்கு உங்கள் இருதயம் ஸ்திரப்படணும். எப்போவுமே பைபிள் டீச்சிங்கில் இம்மையையும் மறுமையும் கட் பண்ணி தனித்தனியாக பார்க்க முடியாது. நிறைய பேர் அந்த கிறிஸ்துவின் வருகையை பற்றி பேசுகிறத தனி சப்ஜெக்டாக அல்லது தனி சாப்டராக வச்சுக்கிறது நம்ம பார்க்கலாம். அது அப்படி கிடையாது. எல்லாமே அதோட சேர்ந்தது தான். இன்றைக்கி நம்ம தாழ்மையாக இருந்தோம், நம்ம இன்றைக்கி உண்மையாக இருக்கிறோம், நம்ம கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கிறோம், எல்லாமே காரணம் என்ன? அதுக்காக தான். மனம் திரும்புங்கள் எதுக்காக? பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது, அதுக்காக தான். டைம் ஆயிடுச்சு, அவர் எப்போ வேணால் வரலாம், நீ டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, அதனால் மனம் திரும்புங்கிறது தான் சுவிசேஷமே. எல்லாமே அதோட லிங்க்டு தான்.
ஸோ இதை தனியாக கட் பண்ணிவிட்டு அதை தனியாக நாங்கள் பேசிக்குவோம், அதை தனியாக தியானிப்போம்னு சொல்லவே முடியாது. ஸோ பவுல் இங்கே சொல்லும்போதே அதையும் சேர்த்து சொல்லுகிறத நம்ம கவனிக்கணும். 2 அதிகாரத்தில் 2 தடவை வந்துடுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ 4வது அதிகாரத்துக்குள்ளே போனோம்னு சொன்னால், அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். இப்போ இங்கே இந்த வேண்டிக் கொண்டுன்னா என்ன அர்த்தம்? ரிக்வெஸ்ட் இல்லை. புத்தி சொல்லுகிறோம்னா என்ன அர்த்தம்? போதிக்கிறது. கொஞ்சம் மேலே இருந்து கீழே உள்ளவங்கிட்ட சொல்கிறது பேர் தான் புத்தி சொல்கிறது. தகப்பன் பிள்ளைக்கு புத்தி சொல்லுவான், ஆசிரியர் மாணக்கனுக்கு புத்தி சொல்லுவார். ரிவர்ஸில் போகாது. வேண்டிக் கொள்ளுகிறது ஈக்குவல்ஸ் மத்தியில் இல்லை. நான் கலெக்டர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் கலெக்டரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கும் போது அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வேண்டிக் கொள்வாங்க. அது வேறு விஷயம், அது ஈக்குவல்ஸ் மத்தியில். ஸோ இவன் என்ன சொன்னால், நான் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறேன்னு சொல்லுகிறேன். என்னன்னு, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கணும்னு சொல்கிறது. நடக்கணும்னு சொல்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறது. நடக்கை இல்லை, நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு சொல்லியும், தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும், இந்த 2 காரியமும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும்ன்றது ஒன்று. 2வது, அதில் தேவனுக்கு பிரியமாக எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியும் நாங்கள் உங்களுக்கு போதிச்சிருக்கோம். அப்படி போதிச்சதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் அங்கே இருந்தப்போ சொன்னோம், நாங்கள் சொல்லும்போது ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த 2 காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதிகமாய் அதில் தேரணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த அதிகமாய் தேறுகிறதுங்கிறது ஆவிக்குரிய லைஃப்பில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். நார்மலாக காலம் ஆக ஆக வயது கூட கூட வேகம் குறையும், தளர்ச்சி உண்டாகும். அதுதான் நார்மல். சின்ன பிள்ளை துள்ளி ஓடுறத பார்க்குறோம், வாலிப பையன் வேகமாக ஓடுறத பார்க்குறோம், கொஞ்சம் வயசு ஆனப்புறம் நடந்து போகிறத பார்க்குறோம், இன்னும் வயசானதுக்கப்புறம் நடக்கிறதே ப்ராப்ளம்ங்கிற மாதிரி தளர்ச்சி அடைகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது சாதாரண வாழ்க்கையில். ஆவிக்குரிய வாழ்க்கையில் காலமாக ஆக நம்ம அதிகமாயின்னு சொல்லி தான் வேதமே போதிக்குது. எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் ஆகக்கூடாது, மெயின்டைன் ஆகக்கூடாது. அந்த இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஒரு ஆர்கனைசேஷனில் அட்வைசரி போர்டு ஒன்றுக்கு ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அந்த போர்டுக்கு சேர்மனாக இருந்தவர் டாக்டர் பிரகாஷ் எசடியான். அவங்க வீட்டில் தான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே மீட்டிங் நடக்குது. ஃபஸ்ட்டு டே மீட்டிங்கு 5:30 மணின்னு சொன்னாங்க. நான் 5:30 மணிக்கு அங்கே இருக்கிறேன். எப்போவுமே டைம் சொன்னால் நான் அந்த டைமுக்கு இருக்கிறது என்னுடைய பழக்கம். எங்கள் அப்பா அப்படி தான் வளர்த்தாங்க. ஸோ அந்த டைமுக்கு நான் அங்கே இருக்கிறேன். யாரையுமே காணும். அப்போ ஒருத்தர் கேட்டார், என்ன பிரதர்னு கேட்டார். 5:30 மணிக்கு மீட்டிங்னு சொன்னாங்களேன்னு சொன்னேன். ஆமாம் 5:30 மணி மீட்டிங்னு உள்ளே போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் வந்தாங்க. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, அண்ணன் இவர் தான் புதுசாக கமிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அப்படியான அவர் சொன்னப்போ, நீங்கள் 5:30 மணின்னு சொன்னீங்களா, அவர் 5:30 மணிக்கு வந்துட்டாருன்னு சொன்னார். ஒரு சிரிப்போடு சொன்னார். சுற்றி இருந்தவங்கெல்லாம் சிரித்தாங்க. எனக்கு என்ன தெரியும், 5:30ன்னு சொன்னாக்க இவங்க இன்னொரு டைம் சொல்கிறாங்கன்னு. 5:30 நாங்கள், நான் 5:30க்கு போயிட்டேன். அதுக்கு அவர் பிரகாஷ் ஏசடியான்னு ஒரு கமெண்ட் கொடுத்தார். புது தொடப்பம் அது அப்படி தான் இருக்கும்னு சொன்னார். எப்படியா தம்பி புதுசு, அதனால் 5:30க்கு வந்துட்டார். அப்புறம் போக போக அதெல்லாம் மாறிடுவார் அப்படின்னு சொல்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா ஆரம்பிச்சுட்டு வர வர தேயக்கூடாது. புது தொடப்பம் நல்லா பெருக்குன்னு சொல்லுவாங்க சார். அப்புறம் போக போக தொடப்பம் தேஞ்சிடும். ஸோ அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர வர மாமியார் கழுதையாக போனான்ற கதை இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அது வளர்ச்சியில் தான் இருக்கணும். பவுல் இங்கே சொல்லும்போது, நாங்கள் அங்கே சொல்லும்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கல்ல, இப்போ நாங்கள் வந்துட்டோம், காலம் கடந்து வருது, நீங்கள் அதில் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டதில்
அதிகமாய் வளரணும்னு சொல்கிறான், அதிகமாய் தேரணும். இப்போ இதை ஆக்சுவலாக 2வது முறை சொல்கிறான். 12வது வசனத்தில் 1 தெசலோனிக்கர் 3:12. இப்போ நம்ம எதுனா வாசிக்கிறோம், வாசிக்கிறோம்ல 3:12 அதிகமாய் மாதிரி பெருகணும்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதே 4வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே இன்னொரு தடவை இருக்கும், நீங்கள் வர வளரணும், பெருகணும்னு சொல்லி. ஸோ இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போவுமே எதிர்பார்க்கப்பட வேண்டிய விஷயம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான்லாம் அந்த காலத்தில் எப்படி ஊழியம் செஞ்சேன் தெரியுமா, நான்லாம் எப்படி ஓடி திரிவேன் தெரியுமா, அப்போல்லாம் எப்படி பைபிள் வாசிப்பேன் தெரியுமா, இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டாங்க ஒன்றும் இருக்காது. நான் அப்போ செஞ்சேன்னு கதை சொல்லிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிற பார்ட்டி தான் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நான் செஞ்சேன்னு பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம அன்னைக்கு செஞ்சதோட இன்றைக்கி அதிகமாக செய்யணும். வயசானால் கூட ஆவியில் வளர்ச்சி தான் இருக்கணும், மொழியும் குறையக்கூடாது. அதனால தான் பக்தி விருத்தி பற்றி பேசுகிறோம். பக்தி மெயின்டெனன்ஸ் பற்றி பேசுறதில்ல, பக்தி எப்போவுமே விருத்தி அடையணும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 15:58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருக்கணும். எப்பொழுதும், இன்னைக்கு மட்டும் இல்லை, 5 வருஷம் கழிச்சு மட்டும் இல்லை, 10 வருஷம் கழிச்சும் நீங்கள் கர்த்தருடைய கிரியில் பெருகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம் விருதாவா இல்லைங்கிறது தெரிஞ்சு நீங்கள் அதை செய்யணும்னு சொல்லி கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுறத பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 22:11 ஆண்டவர் சொல்லும்போது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதியை காப்பாற்றிக்கிட்டோம்னு சொல்ல, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்போவுமே அந்த டெவலப்மெண்ட், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட், அது எதிர்பார்க்கப்படுகிற ஒரு காரியம். இப்போ தெசலோனிக்கருக்கு வரும். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 2 வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. 1வது வசனம் முடியும் போது வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம்னு சொன்னான். இப்போ சொல்லும்போது கட்டளைன்னு சொல்கிறோம். வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறது வேற டோன், கட்டளைங்கிறது அந்த டோனே வேற. அந்த கட்டளை கண்டிப்போட வருகிற ஒரு வார்த்தை. இதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கேப் இருந்தால் கூட, கொஞ்சம் குறைஞ்சா கூட போக மேனேஜ் பண்ணிட்டு போயிடலான்றது இல்லை. செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கட்டளையாக சொல்லிடுறான். இந்த கட்டளை எப்படி கொடுக்குறான்னா, கர்த்தராகி இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. அப்படி என்ன கட்டளை கொடுத்தான்னு சொல்லி பார்த்தோம்னா, 3வது வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ உங்களை கொண்டு தேவனுடைய சித்தம் ஒன்று தான். என்னது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்கிறது. இந்த பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்கிறது பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அப்படின்னு அந்த வார்த்தை வருது இல்லை. அது ஒரு பாஸ்ட் டென்ஸ்லேயோ ப்ரெசன்ட் டென்ஸ்லேயோ ஃப்யூச்சர் டென்ஸ்லேயோ இல்லாமல் ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற வார்த்தை. பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்கிறது இல்லை. அது அனுதினமும் அன்றாடம் கண்டினியூஸாக நம்மள நடந்து கொண்டே இருக்கிறது. ஆங்கிலத்தில் சாங்டிஃபிகேஷன் இருக்கும். சாங்டிஃபிகேஷன்னா என்ன அர்த்தம்? சாங்டிஃபை பண்ணுறது இல்லை, சாங்டிஃபை பண்ணிக்கொண்டே இருக்கிறது. சாங்டிஃபிகேஷன் அப்படி கண்டினியூ பண்ணுறது. இப்போ பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே உங்களோட தேவனு சித்தமாக இருக்கு. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல்
உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நான் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இப்போ இந்த 7வது வசனமும் 3வது வசனமும் ரெண்டுத்திலையுமே ஒரு ஏகாரம் வருது. என்னன்னு ஏகாரம் வருது? என்ன சித்தம்? பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவ சித்தம். ரெண்டாவது இங்கே வரும்போது என்னன்னு வருது? தேவன் நம்ம அசுத்தத்திற்கு இல்லை, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். என்ன அதில் அப்படி விசேஷம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நம்மை அழைத்த தேவன் அவரே பரிசுத்தர். தெய்வங்கள் நிறைய தெய்வங்கள் இருக்கு, பல பல லட்சம் இது இருக்குது, பேர் என்ன, மதங்கள் இருக்குது, பல கோடி தெய்வங்கள் இருக்குது. அத்தனை கோடி தெய்வங்களில் ஒரு தெய்வமும் தன்னை பரிசுத்தம் என்று சொல்லிக் கொள்றதே கிடையாது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணுங்கள். எல்லா தெய்வங்களும் தனக்கு என்னென்ன வல்லமைகள் இருக்குது, தன்னால் என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி தங்கள் வல்லமைகளை பற்றியும் தங்களுடைய அதாவது தன்னுடைய திறமைகளை பற்றி அப்படி தான் பேசுவாங்களோ இல்லைய, தன்னுடைய பரிசுத்தத்தை பற்றி கிளைம் பண்ணவே மாட்டாங்க. அந்த பரிசுத்தத்தை டிமாண்ட் பண்ணவும் மாட்டாங்க. எந்த புஸ்தகத்திலையும் பார்க்க முடியாது. வேதத்தில் மட்டும்தான் வேதத்தின் தேவன் தன்னை பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டு தான் அழைத்தவர்களும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லியும் சொல்கிறத பார்க்குறோம். லேவியர் 19வது அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த வார்த்தை வருது. லேவியர் 19:2, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. இப்போ தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், அவரில் பாவமே இல்லைன்னா அது ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். மனுஷன் சொன்னால் குறை இருக்கும், அவன்கிட்ட போய் எப்படி பரிசுத்தத்தை எதிர்பார்க்க முடியும்னு நம்ம தத்துவம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர், நான் உங்களை அழைக்கிறேன், நீங்கள் மாம்சம்தான், ஆனாலும் நீங்கள் என்னவாக இருக்கணும்? பரிசுத்தராக இருக்கணும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு இல்லை, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். இப்போ இந்த பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி ஒரு மாம்சத்தில் பிறந்த நான் எப்படி தெய்வத்தை மாதிரி பரிசுத்தமாக இருக்க முடியும்? அவர் பரிசுத்தமாக இருப்பார், என்னில் குறைகள் இருந்துகிட்டு தானே இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம், ரோமர் 6:22, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாகப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆகிறோம், விடுதலை ஆகி தேவனுக்கு அடிமைகள் ஆகிறோம். இப்போது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி தேவனுக்கு அடிமைகள் ஆனதுனால் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதுனால்னு சொல்லலாம். ரட்சிக்கப்படுறதுனால என்னது? பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம், அப்படி தானே? ஸோ இந்த மொத்த சென்டென்ஸை ஒரே வார்த்தையாக கன்வெர்ட் பண்ணோம்னா ரட்சிக்கப்படுகிறதுனால சொல்லலாம். இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதுனால் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குதான். என்ன பலன் கிடைக்குது? பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி பரிசுத்தமாகுதல் ஆப்ஷனே கிடையாது. நம்மால் பரிசுத்தம் ஆகவே முடியாது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த அடிமைத்தனத்திலேருந்து தன்னைத்தானே எவனாலையும் விடுவித்து கொள்ள முடியாது. என்ன போராடினாலும் ஒரு பாவத்திலேருந்து இன்னொரு பாவத்துக்கு தான் மாறி மாறி போவாங்களே ஒழிய பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து பிரேக் ஆகி வெளியே வர முடியாது. நான் விரும்புகிற நன்மையை என்னால் செய்ய முடியாது, விரும்பாத தீமையை என்னை மீறி செய்கிறேன், நான் அல்ல, என்னில் இருக்கிற பாவம் அப்படி செய்யுதுன்னு சொல்லி பவுல் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் நிர்பந்தமான மனுஷருடைய நிலவரம். இந்த நிலவரத்தில் இருந்து மெய்யாகவே கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கினா நாம் விடுதலை ஆவோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினா
மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுது. அதனால தான் நமக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி தேவனுக்கு அடிமைகளாக மாறுகிறோம். அந்த விடுதலை கிடைச்ச உடனே இப்போ பரிசுத்தம் ஆகிறதுக்கு எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இப்போ பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கர்த்தர் பரிசுத்தத்தை கொடுத்துட்டாரு, உங்கள் பேருக்கு முன்னாடி செயின்ட்னு போட்டுக்கலான்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. இன்னும் நீங்கள் சாதாரண மனுஷர் தான், இன்னும் நீங்கள் தப்பு பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் பிரேக் ஆகி வெளியே வந்ததுனால அந்த பரிசுத்த தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராக பரிசுத்தம் ஆகிறதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஸோ இந்த ரட்சிப்பின் பலன் என்னது? பரிசுத்தம் ஆகுதல் எனக்கு கிடைக்கும் பலன். அந்த பரிசுத்தம் ஆகுதலை நான் கண்டினியூ பண்ணேன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை பூரா முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லிடு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம்னு சொல்லி. ஸோ ரட்சிப்பில் அது ஒரு துவக்கம், அது ஒரு ப்ராசஸனுடைய ஆரம்பம். என்னன்னு? பரிசுத்தம் ஆகிறது. இதை சாகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? பூரணப்படுத்துகிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணி பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்தி நாம் கடந்து போகணும். இப்போ தெசலோனிக்கேயருக்கு திரும்ப வந்தோம்னு சொன்னால், பரிசுத்தமாகுதலே நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்று சொல்லிட்டு இதை பற்றி என்ன சரீர பரிசுத்தம், அதாவது பாலியல் ஒழுக்கத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடறான் ஸ்ட்ரைட்டாக. பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதேன்னு சொல்லிட்டு நீங்கள் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு அந்த மாதிரி காரியங்களுக்கு போகாமல் பாலியல் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறேன். சர்ச்சுக்குள்ளே வரும்போது இதெல்லாம், அதாவது வேசித்தனம், விபச்சாரம்லாம் அசுத்தமான அருவருப்பான காரியம் என்று சொல்லி ரோட்டில் இருக்கிறவனு கூட தெரியும். அது இங்கே வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. இப்போ இங்கே வரோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனர் பாயிண்ட்ஸ் வேணால் தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பவுல் விசுவாசத்தில் அன்பில் அப்படி வளர்ந்துருக்கிற இந்த சபையை பார்த்து அவங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக கட்டளையாக கொடுக்குற காரியம் என்னது? நான் இப்படி தான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன், அதை இன்னொரு தடவை நான் ரிமைண்ட் பண்ணுறேன், நீங்கள் அதில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறது என்னது? பாலியல் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறேன். ரொம்ப ஆச்சரியமான காரியம். எப்படி சபைக்குள்ளே வந்து அதை பேசுகிறான்னு, சபைக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. இந்த பிரச்சனை, அதாவது சரீர பிரகாரமாக நம்முடைய பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறது அல்லது இந்த பாலியல் ஒழுக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறதுங்கிறது, தேவனுக்கு பிரியமாய் கடைசி வரைக்கும் ஜீவிக்கிறதுங்கிறது எப்போவுமே சவாலான ஒரு காரியம்தான். ஏன்னா நமக்கு சுவாசம் இருக்கிற வரைக்கும் நாம் மாம்சத்தில் தான் இருக்க போகிறோம். நாம் மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் மாம்சத்தின் பலவீனங்களுக்கு உட்பட்டவர்களாக தான் இருப்போம். நாம் எத்தனை வருஷம் சர்வீஸான ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் சர்வீஸான விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ளே எவ்வளவுதான் வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நிற்கிறேன் என்கிறவன் விழாது இருக்கும்படி எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போது இதில் அந்த நார்ம்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் வந்து கர்த்தர் கொடுக்குற ரூல்ஸுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம வந்து அந்த காலம் இந்த காலம்னு சொல்லி பல காலங்கள் வச்சுருக்கிறோம். அந்த காலத்தில் அது அப்படி, இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் இப்படி, இந்த காலத்தில் இப்படின்னு சொல்லி நம்ம உலகத்தின் அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மொராலிட்டியை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். கர்த்தருடைய வார்த்தை எந்த காலமாக இருந்தாலும், எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும், எத்தனை ஆயிரம் வருஷம் கடந்து போனாலும் ஒரே அளவுகோல் தான். இப்போ எது நியாயம் இருக்க போகுது? நான் சொல்கிறதா, நீங்கள் சொல்கிறதா, உலகம் சொல்கிறதா, கர்த்தர் சொல்கிறதா? இந்த வசனம் தான் நியாயம் தீர்க்க போகுது இல்லையா?
விபச்சாரம் நீ போய் செய்யணுன்ற அவசியமே கிடையாது, உன் உள்ளத்தில் நீ இச்சித்தனாலே செய்து ஆயிற்றுன்னு ஆண்டவர் சொல்லும்போது, இப்போ நான் எந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணும்? உலகத்தின்படி நான் விபச்சாரம் செய்யலை, ஆனால் கர்த்தரின் பார்வையில் நான் இச்சித்தனாலே செய்து ஆயிற்றுன்னு ஆண்டவர் சொல்ல, செஞ்சாச்சு. இப்போ எந்த ஸ்டாண்டர்ட் நான் மெயின்டைன் பண்ணணும்? உலகம் சொல்கிற ஸ்டாண்டர்டா, இந்தியன் கிரிமினல் கோடு சொல்கிற ஸ்டாண்டர்டா, அல்லது நீங்களும் நானும் ஒப்புக்கொள்கிற ஒரு ஸ்டாண்டர்டா, அல்லது தேவன் சொல்கிற ஸ்டாண்டர்டா? அதுதான் காரியமே. இதில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது. இந்த சீரியஸ்னஸ் அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறான். அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் பேசுகிறான். ஏன்னா இந்த பரிசுத்த தேவனை அறியாதவங்களுக்கு இது அசுத்தம்னு தெரியாது. இந்த பரிசுத்த தேவனை அறிந்தவங்களுக்கு தான் ஐயோ அவர் இந்த ஸ்டாண்டர்ட் பரிசுத்தம் எதிர்பார்க்கிறாருன்னு தெரியும், இல்லையா? அப்போ இந்த பரிசுத்தத்தை அறியாதவங்க வேசி மார்க்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? பிற மத தெய்வங்களை எடுத்துக்கங்களேன், அவங்களுடைய புராணங்களை எடுத்துக்கங்க. மாரல் ஸ்டாண்டர்ட் எங்கேயாவது பார்க்க முடியும் நீங்கள்? இல்லை, பக்கத்தில் மனைவி இருக்கிறாளாம், தலையில் அங்கேருந்து ஒரு நதி புறப்படுது, அது இன்னொரு ஒய்ஃப் அவருக்கு, இந்த ஒய்ஃப் இல்லாமல். இல்லை, அவங்க தெய்வங்களே அப்படி தான் இருக்கு. ஆம்பளை மட்டும் கிடையாது, பொம்பளை இன்னும் மோசமாக இருக்கும். 5 பேருக்கு ஒரு மனைவியா, ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க அவங்க புராணங்களில், அது ரொம்ப சாதாரணம். ஸோ இப்போது அந்த மார்க்கமே அப்படிப்பட்ட மார்க்கம்தான். இப்போ பவுல் கொருந்து பட்டணத்தில் வேலை செய்யும்போதும் சரி, அங்கே வீனஸுங்கிற தெய்வம், எபேசு பட்டணத்தில் வேலை செய்யும்போது அங்கே தீனாளுங்கிற தெய்வம். இந்த 2 தெய்வங்களுமே ஃபுல்லாக பாலியலுக்கு உள்ள தெய்வங்கள் தான். அந்த கோயிலை சுற்றி இருக்கிறது மொத்தமுமே விபச்சார விடுதிகள் தான். அந்த தெய்வத்தின் வழிபாட்டினுடைய ஒரு அங்கமாகவே தான் விபச்சாரமும் வேசித்தனமும் இருக்கிறத பார்க்க முடியும். ஏன் நம்முடைய நாட்டிலே தேவதாசிகள் இருந்தாங்கல்ல, தேவதாசிகள் எங்கே இருந்தாங்க? கோயிலை சம்பந்தப்பட்ட காரியங்களில் தான் தேவதாசிகள் இருந்தாங்க, இல்லையா? நம்முடைய நாட்களில் நாமளே பார்த்துருக்கிறோம். அந்த மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம். ஆனால் இவர் பரிசுத்தம் உள்ளவர், நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு இல்லை. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரா? இந்த வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை நம்பர் 1 பரிசுத்தமாயும் நம்பர் 2 கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்தவர்களாக இருக்கணும். என் கண் இருக்கு, என் கண்ணை வச்சு நான் என்ன வேணால் செய்யலாம். என் கண்ணை நான் எப்படி ஆண்டு கொள்ளணுமா? என் கண்ணை பரிசுத்தமாக ஆண்டு கொள்ளணும். என் கண்ணை நான் கனமாய் ஆண்டு கொள்ளணும். கனமாய் ஆண்டு கொள்றதுன்னு சொன்னால் சில காரியங்கள்லாம் எனக்கு அதாவது எனக்கு ஏற்புடையது இல்லை. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. நான் அதை செய்ய முடியாதுன்னு கனமாய் ஆண்டு கொள்ள தெரியணுமா? என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் நம்பர் 1 தானே மீறக்கூடாது, நம்பர் 2 அடுத்த ஆளை ஏமாற்றக்கூடாது. இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும், இதெல்லாம் என்னையா, இதெல்லாம் பெரிய விஷயமான்னு சொல்லி நீ கெட்டது போக அடுத்தாலையும் கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தானும் செய்யக்கூடாது, மற்றவனையும் ஏமாற்றக்கூடாது. முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடி இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து சபை ஆக்ஷன் எடுக்காமல் விட்டுடலாம். இப்படிப்பட்ட ஆக்ஷன் காரியங்களை குறித்து உங்களை கண்டிக்கிறதுக்கு உங்கள் போதகர் பயப்படலாம், ஐயோ எப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து கர்த்தர் என்ன செய்யாமல் விடுறதே இல்லையா? நீதியை சரி கட்டாமல் விடுறதே இல்லையா? அவர் பரிசுத்தம் உள்ளவர்,
அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நாம் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழலாம். நம்மளை யாரும் ஒன்றும் கேட்க முடியாது, எவன் செய்யாது நான் செஞ்சிட்டேன், நான் என்ன இவனை மாதிரியா நான் அவனை மாதிரியா நினச்சிக்கிட்டு நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை வகுத்து நம்ம ஜீவிச்சோம்னு சொன்னால், பவுல் ரொம்ப சீரியஸாக சொல்லுகிறான், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டாமல் விடமாட்டார். ஸோ அவருக்கு பயந்து, யாருக்குமே தெரியாது, யாருமே உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னா கூட அவருக்கு பயந்து இந்த மாதிரி காரியங்களில் சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டுகொள்ள நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் நம்ம அசுத்தத்திற்குள்ள பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல. இப்போ இதை சொல்கிறது பவுல் இல்லை, பவுலும் பவுலை சார்ந்தவங்களும் அதை சொல்கிறாங்க. நீங்கள் மீறி செஞ்சீங்கன்னா எங்களை அசட்டை பண்ணல, அசட்டை பண்ணுற எங்களை அசட்டை பண்ணல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு காரியமாய் கட்டளையாய் பவுல் இதை சொல்கிறத பார்க்குறோம். சொல்லப்போனாக்கா எச்சரித்து சொல்லுகிறதுன்னு சொல்லுவான்ல, அந்த வார்த்தை முடியும் போது 6வது வசனத்தில், முன்னமே நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக எச்சரித்தபடியே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அது அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஃபேமாக பேசுகிற ஒரு காரியம், இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. 9-10 வசனங்களுக்கு வந்தோம்னா கொஞ்சம் வேறு காரியத்துக்கு வருகிறேன். சகோதர ஸ்நேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனாலே போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே. ஸோ இவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த அன்பில் குறைவே கிடையாது. அவன் ஆக்சுவலாக முன்னாடி பாராட்டுறான், நீங்கள் இன்னும் அதிகமாக பெருகணும்னு தான் சொல்கிறான். இருக்குது, அதில் இன்னும் அதிகமாக பெருகணும்னு ஏற்கனவே சொல்கிறான். இங்கே சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடு எங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். மக்கதோனியா நாடுனா என்ன அர்த்தம்? தெசலோனிக்கே பட்டணம் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் மக்கதோனியா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கதோனியா டிஸ்ட்ரிக்டில் இதுவும் இருக்குது. அதில் இருக்கிற இன்னொரு பட்டணம் தான் அத்தனை பட்டணம். ஸோ பெரேயா பட்டணமும் அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளது தான். இப்போ மக்கதோனியாவில் உள்ள எல்லாருக்கும் நீங்கள் அப்படி செஞ்சு வரீங்க. சகோதரரே, நீங்கள் சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகணும். ஸோ இது சொன்னேன்ல, இது 3வது தடவை வரப்போகுதுன்னு 3வது தடவை சொல்கிறான். 3:12 ஒரு தடவை, 4:1 ஒரு தடவை, இங்கே 4:10 ஒரு தடவை அதிகமாய் பெருகணும் என்று சொல்லி. 11-12 வந்தோம்னு சொன்னால் ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி இருக்கணும்னு இன்னொரு காரியம், வேற ஒரு காரியத்துக்கு போகிறோம். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு 2 பாயிண்ட். ஒன்று என்னது? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக யோக்கியமாய், அப்படின்னா மெச்சிக்கொள்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக குறை இல்லாமல் நடந்துக்கிறது. யார் முன்னாடி? சபைக்குள்ளே உள்ளவங்க இல்லை, வெளியில் உள்ளவங்க நம்மளை பார்க்கும்போது. அது ஒன்று. 2வது என்னவா? ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதபடிக்குன்னு சொன்னால் நமக்கு தேவைகள் இருக்குல்ல, நம்முடைய தேவைகளில் நம்ம குறைவுபட்டு இருந்தோம்னாக்க, எனக்கு இதுக்கு காசு இல்லை அதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி நம்ம அப்படி கஷ்டப்படுறவங்களாம் இருக்கக்கூடாதுன்னா 2 காரியத்தை சொல்லிவிட்டு, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியேன்னு சொல்கிறோம். அங்கே இருக்கும்போதே அவங்க இந்த கட்டளை தான் கொடுத்துருக்காங்க. அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறான். என்னன்னு சொல்கிறான்? நம்பர் 1, அமைதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடணுமா. அமைதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடணும் அப்படின்னா என்னது? எங்கே பழகினாலும், யார்கிட்ட போனாலும் வந்தாலும், ஊரே நம்மளை பார்க்கும்போது நாம் சாந்தம் உள்ளவர்களாக அமைதல் உள்ளவர்களாக காணப்படணும். ஒரே இது பண்ணுறவங்களா, நான் ரகலை பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம போனோம்னாலே அந்த இடம் பிரச்சனைன்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணுமா? அமைதல் உள்ளவர்களாக நடந்து கொள்ள நாடணுமா. அமைதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடணும். நம்பர் 2, உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும். சொந்த அலுவல்களை பார்க்கவும்னா இதுக்கு இங்கிலீஷ் தான் பெஸ்ட்டு.
மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், அவ்வளோதான். அடுத்தவன் என்ன செய்கிறான் அது உன் வேலையே கிடையாது. நீ என்ன செய், உன் வேலை என்னன்னு அதில் கவனம் செலுத்து. முதல்ல காரியம் என்னது? அமைதல் உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது காரியம் என்னது? உன்னுடைய வேலையில் உன்னுடைய கவனம் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அடுத்த ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது காரியம் என்னது? உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும். வெட்டி ஆஃபீஸராக திரியக்கூடாது. சும்மா திரிகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்தே ரிட்டையர் ஆகிடுறாங்க. அது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தான் ஆண்டவர் அவங்கள போஷிக்கிறாருன்னு தெரியல. அப்படி இருக்கிறது புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக யோக்கியமாக இருக்காது. மற்றவன் நம்ம என்ன செய்யணுமா? நம் சொந்த கைகளினாலே வேலை செய்கிறவர்களாக இருக்கணும். அமைதல் உள்ளவர்களாக இருக்க நாடணும். நம் சொந்த வேலை, நம்ம வேலை நம்ம பார்க்கணும். மூணாவது, நமக்கு வேண்டியது நம்ம சம்பாதிக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ 13லேருந்து 18 வரைக்கும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வேறு. அநேகமாக என்ன நடந்திருக்கணும்னு சொன்னால், தெசலோனிக்கே பட்டணத்தில் சிலர் மரித்து போனதுனால அவங்க மத்தியில் ஒரு விதமான ஒரு கலக்கம் இருந்திருக்கணும். அந்த கலக்கத்தின் நிமித்தம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக இந்த சத்தியத்தை அவன் எடுத்து சொல்லுகிறான் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். 13லிருந்து, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இந்த 4வது அதிகாரம் 13லேருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்களை எல்லா சாவுகள்லையும் நம்ம வாசித்து ஜெபம் பண்ணுறோம் இல்லை? நம்ம சாவில் வாசிக்கிற பைபிள் போர்ஷனும் சாவில் பாடுற பாட்டும் உண்மையிலேயே நல்ல போர்ஷன், நல்ல பாட்டு. என்ன, அதை கவனித்தோம்னா அந்த அர்த்தம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இவன் சொல்கிறான், நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல. இப்போ புறம்பே இருக்கிறவர்கள்னு சொன்னால், தேவனை அறியாதவங்கன்னு சொன்னால், அவங்கள போல நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போது அந்த மெய்யான தேவனை அறிந்தவங்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. சாவில் துக்கம் வரதான் செய்யும். துக்கம் வராமல் யாருக்குமே இருக்கவே இருக்காது. துக்கம் வரும், ஆனால் அந்த துக்கத்தில் வித்தியாசம் இருக்கணும். நம்பிக்கை இல்லாதவங்க அழுகிறது போல நம்பிக்கை இருக்கிறவங்க அழ முடியாது. அது நாட் பாசிபிள். நம்மளை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நார்மல் டேஸில் நாங்கள்லாம் விசுவாசிகள் நம்ம சொல்லி போர்டு போட்டுக்கிட்டால் கூட யாரும் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. யாருமே நம்மளை இவங்கெல்லாம் விசுவாசிங்கப்பான்னு சொல்லி யாரும் நம்மளை ஒன்றும் விசேஷமாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த துக்க நிகழ்வு நிகழும்போது அவங்க துக்கப்படுறது போல் நாம் துக்கப்படலைங்கிறத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மை வித்தியாசமாக பார்க்காம இருக்கவே முடியாது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னன்னு மறுபடியும் அவங்கள சந்திக்க போகிறோம். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால எங்கள் துக்கம் எப்படி இருக்கும்? கொஞ்ச நாள் பிரிவை குறித்த துக்கமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஐயோ எல்லாம் போச்சேன்னு அவங்க அழுவாங்க. நாங்கள் எல்லாம் போச்சேன்னு அழுகிறது இல்லை. இப்போ இங்கே சொல்லும்போது நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம்னு அந்த வார்த்தை வருது. இந்த நித்திரை அடைந்தவர்கள்னு சொல்லி இந்த புதிய ஏற்பாட்டில் இப்போ பைபிள்லேயே ஜென்ரலாக இந்த நம்பிக்கையோடு மறிக்கிறவங்க எல்லாரையுமே மறுமை இருக்கிறதுனால இப்போ மறிக்கிறத ஒரு ஃபைனல் டெசிஷன், ஃபைனல் டெஸ்டினேஷனாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது இல்லை. அது தற்காலிகமாக நடக்கிற ஒரு காரியம். இதற்கு பின்னால் அவங்க எழுந்திருக்க போகிறாங்க. அதனால் இதை என்னன்னு சொல்கிறாங்க? நித்திரைன்னு சொல்கிறாங்க. நம்ம லாசரு மரித்து போயிட்டாங்கிறத கர்த்தர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது யோவான் 11வது அதிகாரம் 11லேருந்து 14, 15 வரைக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க டிஸ்கஷன். ஆண்டவர் சொல்லுவார், லாசரு நித்திரையாக இருக்கிறான், நான் போய் அவனை எழுப்ப போகிறேன். நித்திரையாக இருந்தால் நல்லா இருப்பான் ஆண்டவரே, கொஞ்சம் ரெஸ்ட்டு தானே, நல்லா அவனுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு இவனுக்கு சொல்கிறான். இல்லைடா, அவன் செத்து போயிட்டான் ஆண்டவர் சொல்கிறான். அதுக்கு திதிமு என்கிற தோமா என்ன சொல்கிறான், வாங்கடா அவன் செத்து போயிட்டான், இவரும் போய் சாவ போகிறாரு, நம்மளும் அவங்களோட போய் சாவோம் வாங்கன்னு அவன் சொல்கிறான். இப்போது மரித்தவனை கர்த்தர் நித்திரை அடைந்திருக்கிறான்னு சொல்கிறார். அங்கே மட்டும் இல்லை, எவீருடைய மகள் இறந்துருக்கும் போதும் சாவு வீட்டுக்குள்ள உள்ள நுழைந்து அவள் மறிக்கலை, அவள் நித்திரையாக இருக்கிறான். எல்லாரும் அவரை பார்த்து சிரித்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லும்.
ஸோ இந்த மரித்தவர்களை நித்திரை அடைந்தவர்கள்னு சொல்லி பைபிள் சொல்கிறது ஒரு காமனாக இருக்கிற ஒரு காரியமாய் நம்ம பார்க்க முடியும். இப்போது நித்திரை அடைந்தவர்களையும் தான் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களை போல் நீங்கள் துக்கித்து அறிவதில்லாததுக்கு எனக்கு மனதில்லை. 14வது வசனத்தில் இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். இந்த 14வது வசனம் ஆக்சுவலாக ஏன் ஒரு முக்கியமான வசனமாக ஆயிடுதுன்னு சொன்னால், நான் திரும்ப உங்களிடத்தில் வருவேன்னு கர்த்தரே சொல்லிட்டு போயிடுறேன் இல்லை. யோவான் 14:3 நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இந்த சப்ஜெக்டை மறுபடியும் டீல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து ஒரு 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 என்னன்னு புரிஞ்சுக்கலான்னு சொன்னால், சபைகள் மத்தியில் கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருங்கிறத திரும்ப திரும்ப கொஞ்சம் அழுத்தி சொல்ல வேண்டிய காரியமாக இருக்குது. கிறிஸ்து எழுந்தாருங்கிறது தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய அச்சாணி. அந்த அச்சாணியை பிடிங்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்கரம் கலந்து வந்துடும். நம்மளுடைய எல்லா விசுவாசமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருங்கிறது தான் மொத்த விசுவாசத்துக்கே அச்சாணியாக இருக்கிற ஒரு காரியம். கொரிந்தியருக்கு எழுதும்போது 15வது அதிகாரம் 12-14 வரைக்கும், 1 கொரிந்தியர் 15 12-14 வரைக்கும், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொல்லி கிளியராக சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கே தெசலோனிக்கே சபைக்கும் சொல்லுகிறான், கொரிந்து சபைக்கும் சொல்லுகிறான்னு சொன்னால், அந்த அடிப்படை விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருன்னு, அதுக்கு அப்பப்போ சேலஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும், இவன் அதை மீறி இல்லை கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருன்னு நீங்கள் நம்பினாதான் மற்ற காரியங்கள் எல்லாம் நிற்கும், இல்லைன்னா நிற்காதுங்கிறத உறுதி பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம மறுபடியும் தெசலோனிக்கேருக்கு வந்தோம்னா 4வது அதிகாரம் 15 கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்போ இதில் இந்த கர்த்தர் தாமே இல்லை, ஒரு நிமிஷம், ஓகே, சரி. மரித்தவர்கள் அவரோடு வருவாங்க, எங்கே இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி இருக்கும் 14 ஓகே. 14 இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார்னு 14 இருக்குது. 15வது வசனத்தில் என்னென்னு இருக்குது? கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கணும்னா நித்திரை அடைந்தவர்களும் முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே வரும்போது, ஆமாம், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக எழுந்திருப்பார்கள்னு 16வது வசனத்தில் இருக்குது. 14வது வசனத்தில் அவர் வானத்திலேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்கன்னு இருக்குது. 16வது வசனத்தில் அவர் வரும்போது கீழேருந்து எந்திரிக்க போகிறாங்கன்னு இருக்குது. இப்போ அது கரெக்டாக, இது தப்பா? இது கரெக்டா? இயேசு கிறிஸ்து வரும்போது, வானத்திலேருந்து வரும்போது பரிசுத்தவான்களோட வருகிறாருன்னு தான் சொல்லியிருக்குல்ல. யூதா சொல்லும்போது என்ன சொல்லுகிறான்? அவர் தன்னுடைய யூதா 9வது வசனம், பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சாரி யூதாவில் எத்தனாவது வசனம்? 14. இவன் பேர் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு இந்த மாதிரி கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தவான்களோட 1000 பரிசுத்தவான்களோட வருவார்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வானத்திலேருந்து வரும்போது இறங்கி வரும்போது கொண்டு வர்றாரா, அல்லது அவர் வரும்போது கீழேருந்து உயிரோடு எழும்புறாங்களா? யாருமே மரித்து வானத்துக்கு போய் அங்கேருந்து வரல. அவர் வரும்போது திரும்ப கொண்டு வராருனால என்ன அர்த்தம்னா, கீழே இருக்கிறவங்கள எழுப்பி தன்னோட கொண்டு வராருன்னு தான் அர்த்தம். நம்ம அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். யாருமே அங்கே போயிட்டு அங்கேருந்து திரும்பி வரதா இல்லை. ரெண்டாவது,
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வராருன்னு சொல்லும்போது பயங்கரமான சத்தம், அந்த ஆரவார சத்தத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, பிரதான தூதனுடைய சத்தம்னு இருக்கு. பிரதான தூதன் வெறும் எக்காலம் ஊதுனான்னு இல்லை, பிரதான தூதன் ஆக்சுவலாக சத்தம் இடுகிறான். இந்த பிரதான தூதன் என்கிற வார்த்தை பைபிளில் 2 இடத்துல தான் வருது. ஒன்று இங்கே வருது, அடுத்தது யூதா 9வது வசனத்தில் வருது. அந்த பிரதான தூதனுக்கு பேரே கொடுக்கப்பட்டிருது, பிரதான தூதனாகிய மிகாவேல் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பிரதான தூதனுடைய சத்தம் வருதான். அதுக்கப்புறம் வானத்திலிருந்து எக்கால சத்தத்தோடு அவர் இறங்கி வருவார்னு சொல்லியிருக்கு. இப்போ இதெல்லாம் உயிரோடு இருக்க நாம் அவருக்கு எதிர்கொண்டு போகிறோம். மேகங்கள் மேல் அவரோட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது இம்மிடியேட்டாக சம்பவிக்கிற காரியம் கிடையாது. இதுக்கு இடையில் 1000 வருஷம் கேப் வரப்போகுது, 1000 வருஷம் அரசாட்சி வரப்போகுது, அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு வரப்போகுது. அந்த நியாய தீர்ப்புக்கு பின்னாடி தான் நாம் நிரந்தரமாக அவரோட என்றென்றைக்கும் வானத்தில் அவரோட இருக்க போகிறோம். ஸோ இந்த வார்த்தையில் இம்மிடியேட்டாக நடந்ததுன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது. மொத்தமாக நடக்க போகிறத ஒரு சுருக்கமாக பவுல் சொல்லுகிறதா நாம் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போது மத்தேயு 24வது அதிகாரம் 30-31 வசனங்களில் ஆண்டவர் சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு. மத்தேயு 24:30-31, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனைக்கு மட்டும் மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார். அந்த காட்சியை ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 20:4-6 வரைக்கும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அது முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள், அதாவது கிறிஸ்துக்குள் மரிக்காத மற்றவர்கள் உயிரடையவில்லை. 1000 வருஷம் முடியும் அளவு உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 1 கொரிந்தியர் 15:52-53, 51-52. 1 கொரிந்தியர் 15:51-52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் சொல்கிறத பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்தில் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு 18வது வசனம் கடைசி வசனத்தில் என்ன சொல்கிறான்? ஆகையால் வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எந்த வார்த்தையினாலே? கர்த்தர் ஒரு நாள் அவங்களை எழுப்ப போகிறார், நாம் அவரை சந்திக்க போகிறோம். 2வது காரியம் என்னது? நாம் அவரை சந்திக்கிறது மட்டும் இல்லை, சந்தித்து நாம் எல்லாரும் அவரோட சேர்ந்து நித்திய காலமாக இருக்க போகிறோம். இது நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நிமித்தம் இன்னைக்கு வர்ற அந்த துக்கம் இருக்குல்ல, அந்த பிரிவு நிமித்தம் வர்ற துக்கத்தில் நீங்கள் என்ன சொல்லிக்கணுமா? ஆறுதல் சொல்லிக்கணுமா? அதுதான் நமக்கு ஆறுதல், வேறு ஆறுதலே கிடையாது. நமக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால், இன்றைக்கி கண்ணை மூடுனா அது முடிவில்லை, இன்றைக்கி கண்ணை மூடுனா நாளைக்கு அங்கே கண்ணை திறப்போங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை. ஸோ இது நிமித்தம் ஆறுதல் சொல்லணும். இது நிமித்தம் நம் நம்பிக்கையற்றவர்களை போல அழுது புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோத்தையும் சொல்லி முடிக்கிறோம். ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்டை மறுபடியும் அடுத்த அதிகாரத்துலையும் கண்டினியூ ஆகுது. நம்ம அதுக்குள்ளே போகும்போது அங்கே பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். இந்த 1000 வருஷம் அரசாட்சின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஒரு பிரதான தூதர்களோட வருவாரா, ஆரவாரத்தோட வருவாரா, என்ன? அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது அவர் அந்த பகிரங்கமாக அவர் முதலாம் உயிர்த்தெழுதல் சம்பவித்த பின்னாடி தான் 1000 வருஷம். அதுக்கப்புறம்
ஒரு யுத்தம், அதுக்கப்புறம் நியாயத்தீர்ப்பு. ஸோ நம்ம என்ன பீரியடில் இருக்கோம் அப்படின்றது எது இப்போ இருக்கிறதா? இப்போ இருக்கிறது இன்னும் அந்த ஃபைனல் டேஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனல் டேஸ்க்கு கிட்ட தான் இருக்கிற மொழி இன்னும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அந்த காலக்கணக்கு கூட நம்ம கணிக்க முடியுமா? எக்ஸாக்ட் டேட்ஸ் நம்ம கணிக்க முடியாது. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறோங்கிறத ஓரளவுக்கு நம்மளால புரிந்து கொள்ள முடியும். எப்படி இப்போ நடக்கிற ப்ரெசென்ட் இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி யுத்தங்கள் நடக்கும். அண்ட் தென் கடைசி காலத்தில் மனுஷர் எப்படி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அந்த பட்டியலில் வந்து நீங்கள் இன்னைக்கு டேட்டுக்கு நியூஸ் பேப்பரை திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கலாம். அமெரிக்காவில் சார்லி கிர்க்னு ஒருத்தர் இன்னைக்கு கொலை பண்ணிட்டாங்க. 31 வயசு அந்த மனுஷனுக்கு. 31 வயசில் அவர் செஞ்ச வேலை என்னன்னு சொன்னால், இஸ்ரேலைட்ஸ்லாம் இல்லை, அவர் செஞ்ச வேலை என்னன்னா யூனிவர்சிட்டிஸில் போய் டேர்னிங் பாயிண்ட் USA அப்படிங்கிற தலைப்பில் அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சந்தித்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமன் சென்ஸ் சொன்னார். சிம்பிள் காமன் சென்ஸ். அங்கே காமன் சென்ஸ் காண முடியாத காரியமாக போயிடுச்சு. அவங்க மத்தியில் அந்த பிள்ளைங்க பேசுகிறாங்க, அபாஷன் ஏன் தப்புன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் அவர் சொல்லி கொடுக்குறாரு, அபாஷன் ஏன் தப்புன்னு. நாங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? கல்யாணம் பண்ணுறது தான் தேவ சித்தம். நீ கல்யாணம் பண்ணால் தான் இப்படி இருக்க முடியும், கல்யாணம் பண்ணாததுனால தான் இப்படிலாம் இருக்குது. நான் ஏன் என்னை பொம்பளைன்னு சொல்லிக்கூடாது, நான் ஏன் ஆம்பளைன்னு சொல்லிக்கூடாது, இதெல்லாம் அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது. அங்கே போய் உட்காந்து டைரெக்டாக அவங்களோட சந்தித்து தன்னுடைய முழு நேரத்தை அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவருடைய ஊழியமே. அவருடைய பதில் மொத்தமும் இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் அவருடைய அப்ரோச் எல்லாமே. 31 வயசு, சுட்டுட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அவர் யாராக வேணா இருக்கட்டும், 31 வயசில் ஒருத்தர் வந்து செத்து போயிட்டாருன்னு சொன்னால் அனுதாபம் தான் வரணும் ஒழிய சந்தோஷம் வர முடியாது. அங்கே டிக்டாக் வீடியோஸில் சந்தோஷப்படுறதை பற்றியும் அவங்க களி கூடுறதை பற்றி நிறையா வந்துச்சு. சரி, அவனுங்க தான் நட் கேஸுன்னு சொல்லுவாங்கல்ல, நட்டு கலண்ட கேஸுன்னு, அது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டா. இன்றைக்கி பாலிமர் நியூஸில் ஒரு கார்டு போடுறான், நியூஸ் கார்டு ஃபேஸ்புக்கில். இந்த மாதிரி சார்லி கிர்க்னு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு ஃபேவரான ஆளுன்னு அவரை அறிமுகப்படுத்துகிறான், இவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கு கமெண்ட்ஸ் ஒரு 300 சில்லற கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த 300 சில்லற கமெண்ட்ஸ் என்ன தான் வந்திருக்குன்னு செக் பண்ணுறேன். ஒருத்தன் விடாமல் சந்தோஷப்பட்டு ஆரப்பறி போட்டு கமெண்ட் போடுறாங்க. கடைசி நாட்களில் மனுஷர் எப்படி இருப்பாங்கன்றத நீங்கள் பார்க்கணும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு அந்த உணர்வே இல்லை சுத்தமாக. என்னடா ஒரு என்ன பேசிட்டாம அவனை கொல்ற அளவுக்குன்னு சொல்லி அப்படி தான் பேசியிருப்பாங்களோ இல்லையா. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக சென்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு டிகிரேட் ஆக போகுது? அப்போ லாஸ்ட் டேஸில் நம்ம இருக்கிறோன்றதுக்கு இதெல்லாம் எவிடன்ஸ். டெய்லி நியூஸ் ஹெட்லைன்ஸே நமக்கு லாஸ்ட் டேஸில் இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது இதோ வாசல் அருகே வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ முதல் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் நீங்கள் பின்பற்றினீர்கள். மக்கதோனிய சபைக்கு நீங்கள் முன்மாதிரியான விசுவாசிகளாக இருந்தீர்கள் என்று அழகாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து வேசித்தனத்துக்கு விலகி இருக்கணும், உங்களுடைய சரீர அசுத்தத்திற்கு அல்ல, அப்படி நிறைய பாயிண்ட் வருது. இச்சைக்கு உட்படாமல் இருக்கணும். அப்போ இந்த சபைகளில் இந்த குறைகள் இருந்ததுனால பவுல் சொல்றாரா இவ்வளவு பெரிய விசுவாசிகளுக்கு முன்மாதிரியான இருந்த சபை? எக்ஸாக்டா. இப்போ ரட்சிக்கப்பட்டாங்கன்றதுனால அவங்க மறுபடியும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. நம்ம சாகுற வரைக்கும் நமக்கு அந்த சவால் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த தெய்வ பயத்தோடு அந்த பரிசுத்தமாகத்துல பூரணப்படுத்துறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கணும். இந்த வீக்னஸஸ்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும், சான்சஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ அதை எச்சரித்து பேச வேண்டியதும் அவசியமாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக செஞ்சுருப்பாங்க. இப்போ உள்ளே வந்த அப்புறம் செய்யக்கூடாதுன்னு நினச்சா கூட அவங்க செஞ்சுருவாங்க. செய்கிறது எவ்வளோ சீரியஸான அஃபென்ஸுங்கிறத அழுத்தி சொல்கிறேன். அவங்க அப்படி அருவருப்பாக நடந்தாங்கன்னு சொல்லலை.
இப்போ கொரிந்து சபைக்கு எழுதும்போது கதையே வேற. கொரிந்து சபையில் முதல் 1 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் ஃபுல்லாகவே ஒரே ஒருத்தன் பண்ண மிஸ்டேக்கு பற்றி அவன் பேசுவான். அதை சபை டாலரேட் பண்ணிக்கிச்சு, அதை தான் அவன் கண்டித்து பேசுகிறத நம்ம பார்ப்போம். இவங்கக்கிட்ட அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் இல்லை. ஆனால் அந்த பியூரிட்டி, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அதில் காம்ப்ரமைஸே கிடையாதுங்கிறது அழுத்தி பேசு. குறை இருக்கிறதுனால இல்லை, குறை வந்துடக்கூடாது. அப்போ இந்த 9வது வசனமும் அதே தான் குறிக்குதா? சகோதரரே, சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. சகோதர சிநேகத்தை குறித்து, சகோதர சிநேகத்தை குறித்து நீங்க ஒருவர் அன்பா இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே பவுல் தான் சொல்றாரு, நீங்க தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். ஆமா. அப்போ இதே மாதிரி தான் அதுவும் சொல்றாரா? சரி, நான் தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆளுகிட்ட அதெல்லாம் என்னையா பெரிய விஷயம்னு சொல்லி அடுத்த ஆளை கன்வின்ஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? நானும் கெட்டு போயிட்டு அவனையும் வஞ்சிக்கிறதுக்கு, நான் மீறினது மட்டும் இல்லாமல் அவனையும் வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீயும் செய்யாத அவனையும் செய்யாதன்னு சொல்கிறான். சகோதர ஸ்நேகம்ங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட். சகோதர ஸ்நேகம் எல்லா ஆஸ்பெக்டையும் உண்டாக்குனது. புரியலைங்களா? இப்போ சபைன்ற ஐக்கியம் இருக்குல்ல, இந்த ஐக்கியம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதிச்சுட்டு திரும்பி போகிறதுக்காக டிசைன் பண்ணது இல்லை. இன்றைக்கி அப்படி நடந்துட்டு இருக்கு. இந்த பெஞ்சில் உட்காந்துருக்கிறதுக்கு அடுத்த பெஞ்சில் உட்காந்துருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. அவங்க ஃபேமிலியே தெரியாது, இவங்களுக்கு இவங்க ஃபேமிலியே தெரியாது. இவங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க கஷ்டம் இவங்களுக்கு தெரியாது. அவங்களும் ஆராதிச்சுட்டு போவாங்க, இவங்களும் ஆராதிச்சுட்டு போவாங்க. ஒரு அட்டெண்டன்ஸ் டைப்பில் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இது ஒரு ஃபெலோஷிப் பேஸ்டாக இருக்கணும், ஒரு ஐக்கியத்தின் அடிப்படையில் இருக்கணும். அந்த ஐக்கியத்தில் சகோதர சிநேகம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. புரியுதுங்களா? இப்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்கிறேன். என்னுடைய முதல் பிள்ளை இறந்துச்சு. அப்படி இறந்தப்போ ஊர்லேருந்து எங்கள் மாமா எல்லாம் வர்றதுக்குள்ளே இங்கே லோக்கலில் இருந்து என்னுடைய சபை பாஸ்டர்ஸும் சபை சர்ச் மெம்பர்ஸும் சேர்ந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த அடக்காரதனையும் சரி, அதுக்கப்புறமா நடந்த ஆறுதல் ஜெப கூட்டமும் சரி, கம்ப்ளீட்டாக எங்கள் சொந்தக்காரங்க வந்தவங்க விசிட்டர்ஸ் மாதிரி உட்கார வேண்டிய சூழ்நிலையாக மாறி போச்சு. முடித்தோடனே என் தாய் மாமா சொல்லிட்டு போனாங்க, டேய் உங்கள் ஆளுங்க பூரா ஹைஜாக் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு பேர் தான் சகோதர சிநேகம். ரத்த பந்தம் வர்றதுக்கு முன்னால் இவங்க அங்கே இருக்கணும், ஏன்னா நாங்கள் சகோதரர்னு சொல்லி அந்த சகோதர சிநேகம் உங்கள் மத்தியில் இருக்கணும்னு சொல்லி. புரியுதுங்களா? மரித்தவர்கள் இப்போ நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவர்களோடு கூட கொண்டு வருவார். இவங்க யாரு? வேற யாரு? இல்லை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மரித்த பரிசுத்தவான்களா? எல்லாரும் சேர்ந்து தானா? அப்போ பின்னாடி மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அது ஆமாம், இதுதான் அதுவா இருக்குன்னு சொல்கிறேன். அவங்க தனி குரூப்பு, இவங்க தனின்னு இல்லை. மரித்தவர்கள் எழுந்திருக்கிறாங்க சிஸ்டர். இப்போ பாதாளத்துக்கு இறங்கினார், பரலோகத்துக்கு ஏறினார்னு பார்க்குறோம்ல. பரதேசி இப்போ இங்கே பாதாளத்தில் இல்லை, கர்த்தர் கொண்டு போயிட்டாருன்னு சொல்கிறோம்ல. இப்போ அவங்க ஸ்பிரிட்டாகவே வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஃபிசிக்கல் பாடி கொடுக்கப்படுது. ஃபிசிக்கல் பாடி கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் இந்த பாடியிலேருந்து அவங்க எழுந்திருக்கணும். அழிவுள்ளதான் விதைக்கப்பட்டு அது அழிவில்லாததான் எழுந்திருக்கணும். ஸோ இப்படி எழுந்திருக்கிறவங்க அவரோட வருவாங்க. அதை தான் அங்கே அப்படி சொல்லுங்க.